பாகிஸ்தான் வந்து ராகுலை பிரதமராக்க விரும்புதுன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. பாகிஸ்தான் புரிஞ்சாச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தான், பாகிஸ்தான். ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்றது தான் இன்றைக்கு இருக்கிற பங்களாதேஷ். பிரித்து கொடுத்தது யார்? இந்திரா காந்தி, காங்கிரஸும். அந்த இந்திரா காந்தியோட வாரிசு பிரதமராகணும்னு பாகிஸ்தான் விரும்புதான். அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கணும்னு பாகிஸ்தான் விரும்புதான். யாருக்கு அதில் பூசுத்த பார்க்குறீங்க? மூணாவது கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலேயே நீங்க பாகிஸ்தான் வரைக்கும் வந்துட்டீங்க. இதுக்கு மேல நீங்க அடுத்த கட்டம் பேசணும் அப்படின்னா சைனாவை பத்தி தான் பேசணும். அப்புறம் இருக்கு கச்சேரி. ரேபரேலியில காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தி போட்டியிடுறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய உற்சாக செய்தி. எந்த இடத்துலயாவது மோடி தன்னோட தேர்தல் அறிக்கையை பத்தி பேசியிருக்கிறாரு? இவர் தானே ரிலீஸ் பண்ண, சொல்லவே மாட்டார். ஏன்னா சொல்ற அளவுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு வெற்று பத்திரம் தான். இந்திய மக்களை வந்து ஒரு உட்டோப்பியாவுக்குள்ள தள்ளுறான். இந்தியா வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு. இன்னும் ஒரு ஏழை வீட்டில் அடுப்பெரிப்பதற்கு சிலிண்டர் இல்லாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. தான் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் இந்த அதிகாரத்தில் வெறியோடு இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் மோடியினுடைய வெறி பிடித்த தன்மை. வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு இந்திரகுமாரோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தொடர். இப்போ வடநாட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் களத்தில் மோடி பேசக்கூடிய பிரச்சாரத்திலேயே சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அவர் என்ன சொல்றாரு? இந்தியாவுக்கு 5 பிரதமர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதாவது ஒரு வருஷம் ஒரு ஆள் இருப்பாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் மக்கள் உண்மையிலே எவ்வளவு சந்தோஷமா பாக்குறாங்க தெரியுமா? ஊர்ல இருந்து ஒருத்தர் கால் பண்றாரு நேற்று. என்ன மாப்பிள்ள எலெக்ஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கியா சொல்லியா? மாப்பிள்ள ஸ்டாலின் பிரதமர் ஆயிடுவாராமே. அமித்ஷா அவன் வந்து அதிமுக காரன் கிடையாது, அவன் ஒரு நாம் தமிழர் இருக்காரு, தெரிஞ்ச பையன். அவன் கேட்குறான், அப்போ ஸ்டாலின் பிரதமர் ஆயிடுவாரா? அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரா? பரவாயில்லையே, தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன் பிரதமராகன்றது பெரிய விஷயம் தான். அவன் சந்தோஷப்படுறான். என்ன, இதுதான் பினராயி விஜயனுடைய ஆதரவாளர்களுக்கும் இதுதான் மம்தாவுடைய ஆதரவாளர்களுக்கும். அப்போ இந்தியா கூட்டணிக்கான பிரச்சார வாகனமாகவே மாறிட்டார் அமித்ஷா. அது அவர்களெல்லாம் பிரதமர் ஆக போகிறார்கள் அப்படின்ற வகையில் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த மாநில மக்களுக்கு. நம் இனத்தைச் சேர்ந்த ஒருவன் இந்த இடத்தில் பிரதிநிதித்துவப்படுத்த போகிறான். இந்தியாவில் வந்து ஓபிசிகளின் அதிகாரம் பற்றி பேசுகிறோம், எஸ்சி எஸ்டிக்கள் அதிகாரங்கள் பற்றி பேசுகிறோம். ஆனால் தமிழனுக்கான பகிர்மானம், மலையாளிக்கான பகிர்மானம், ஒரு வங்கமொழி பேசுபவனுக்கான அங்கீகாரம் அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம் பல காலமாக. அது இப்போ நடக்க போகுது அப்படின்னா இதை விட வேற என்ன சார் வேணும் அப்படின்றது தான் மக்களுடைய நிலை. அதே மாதிரி ராகுலை பற்றி பேசும்போது பாகிஸ்தான் வந்து ராகுலை பிரதமராக்க விரும்புதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. திடீர்னு பார்த்தா ராகுல் வந்து ரேபரேலி தொகுதியில் போட்டிடுறாரு. ஏதோ ஒரு வகையில் பிரதமருக்கு வந்து, அதாவது மோடிக்கு வந்து இந்த பிரதமர் பதவி குறித்து மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு. என்ன வந்து வெளியனுப்புறதுக்கு சதி பண்ணுறாங்க. அவர் வந்து பாஜகன்னு பேசாமல் என்னன்னே பேசிகிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இந்த டயலாக்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து எகிரி அடிச்சுட்டு நாங்கள் யூபியிலே சந்திக்கிறோம் நேருக்கு நேரம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. களம் உண்மையிலேயே ஒட்டுமொத்தமாகவே மாறிடுச்சா? இல்லை, இவர் பிரதமர் பேசுகிறாரு, காங்கிரஸ் அழியுதுன்னு நினச்சி பாகிஸ்தானு கஷ்டத்தில் இருக்கிறான். ஏன்னா காங்கிரஸ் வந்து பாகிஸ்தானுடைய நண்பரான். இங்கே காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரணும்னு பாகிஸ்தான் விரும்புதான். அதாவது குறைந்தபட்சம் ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற சின்ன பையல்கிட்ட கேட்டால் கூட தெரியும் பாகிஸ்தான் பிரிஞ்சு போனது யாரால், எதனால். பாகிஸ்தான் உண்மையிலேயே யார் மீது அதிகமான கோபத்தை வைத்திருந்தது? பொது சமுதாயத்தில் இருந்த சாமானிய இந்துக்களின் மீதா? அவன் பிரச்சனை முதல்ல இந்து மகாசபாவோட, அவன் பிரச்சனை காங்கிரஸினுடைய அதிகாரத்தோட, காங்கிரஸினுடைய ஆட்சி முறையோட. அதில் இஸ்லாமியர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் இருக்குமா? நீ எனக்கு இடம் கொடுக்குறன்றது இல்லை மேட்ரு, எனக்கு உரிய இடத்த நான் எடுத்துக்கிறதுக்கான ஸ்பேஸ் எனக்கு இருக்கணுன்ற ஒரு உரிமை குரலை கேட்குறாங்க. கடைசி வரைக்கும் அவரை கன்வின்ஸ் பண்ண முடியலை. 2வது, பாகிஸ்தான் தனிநாடு ஆகிவிட்டது. இந்த போராட்டம் வந்து காங்கிரஸுக்குள் நடக்கிறது, காங்கிரஸோடு நடக்கிறது. காங்கிரஸுக்கும் பிரிட்டிஷுக்கும் ஜின்னாவுக்கும் முஸ்லீம் லீக்கும் இடையில நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. இதெல்லாம் பாகிஸ்தான் பிரிஞ்சாச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தான், பாகிஸ்தான். ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்றது தான் இன்றைக்கு இருக்கிற பங்களாதேஷ். பிரித்து கொடுத்தது யாரு? இந்திரா காந்தி. இந்திரா காந்தியும் காங்கிரஸும். அந்த இந்திரா காந்தியோட வாரிசு பிரதமராகணும்னு பாகிஸ்தான் விரும்புதான். அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கணும்னு பாகிஸ்தான் விரும்புதான். யாருக்கு அதில் பூசுத்த பார்க்குறீங்க? மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. யார் மீது யாருக்கு கோபம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக தெரியும். எனக்கு என்னவோ இவர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இவர் காலையில் பாகிஸ்தானை பற்றி பேசுகிறாரு, அவன் உடனே சாயங்காலம் வந்துட்டாங்க பாகிஸ்தான் தளபதி, இராணுவ தளபதி வந்து இந்தியா எங்களுக்கு ஜென்ம விரோதி, எங்கள் ஜென்ம பகைவர்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்க. அப்போ ஏதோ ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு ஸ்கெட்ச் புரியுதா? இங்கே ஏதோ சொல்கிறது, அங்கே ஏதோ பண்ணுறது. இந்த ஸ்கெட்ச் ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அந்த ஸ்கெட்சுக்கான
அஸ்திவாரம் போடுற வேலையை தான் மோடி இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன் இந்த ஸ்கெட்சை கையில் எடுக்கணும் அப்படின்னா, உன்னால் செஞ்சதை சொல்லி எதையுமே ஓட்டு கேட்க முடியுமா? வளங்களை பிரித்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு ராகுல் காந்தி. நானே கொடுத்துட்டேன், நீ என்ன கொடுக்குறதுன்னு நீ சொல்லியிருக்கணும். நான் எவ்வளவு பிரித்து கொடுத்துருக்கேன்றதை நீ சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்ல முடியாது. அப்போ கடைசி அஸ்திரமான பிரம்மாஸ்திரமான பாகிஸ்தான் ஆயுதத்தையும் கையில் எடுத்துட்டாரு. இதுக்கு மேலே என்ன பேச போகிறாரு அப்படின்றத தான் நான் ஈகராக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். 3வது கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலேயே நீங்கள் பாகிஸ்தான் வரைக்கும் வந்துட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் அடுத்த கட்டம் பேசணும் அப்படின்னா சைனாவை பற்றி தான் பேசணும். அப்புறம் இருக்குது கச்சேரி. சைனாவை பற்றி பேச வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ராகுல் பிரதமர் ஆக வேண்டும் என்று எந்த பாகிஸ்தானை சேர்ந்தவங்களும் சொல்லலை. நீங்கள் யார்கிட்டயா போய் கருத்து கேட்டிங்கன்னா அவங்க சொல்லியிருக்கலாம். முஷாரஃப்ட்ட கருத்து கேட்டாங்க, மோடியை பற்றி உங்கள் இது என்னன்னு. மோடி அவ்வளோ பெரிய நண்பர் அல்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ராகுல் காந்தி என் குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்தியா போயிருந்தாங்க, அப்புறம் சந்திச்சாங்க, நல்ல முறையில் உபசரித்து அனுப்புனார். இவ்வளவு தான். எங்கள் மனுஷனாக இருக்கிற எவனாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவனுக்கு தவிச்சு வாங்கி தண்ணி கொடுத்து சாப்பாடு போட்டு தானங்க அனுப்புவான். இவங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து நட்புறவு, அன்பு அப்படின்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாது. அதனால் இவர்களுக்கு அந்த வார்த்தை, அந்த மொழி எதுவுமே புரியாது. உலகின் மிகப்பெரிய சர்வாதிகாரிகளின் பட்டியலில் இருக்கிற முஷாரஃபின் குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது ஒன்றும் இல்லை. மோடியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சாரி யாரும் இல்லையா, சரி அமித்ஷாவின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ராகுலை சந்திக்க போகிறாங்க. நான் வாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, ஸ்டாலின் வீட்டுக்கு போங்க, பாருங்கள். இத்தனையோ தடவை வந்திருக்கிறாங்க. கலைஞரை மீட் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டாலினை மீட் பண்ணியிருக்கிறாங்க. வர்றப்பெல்லாம் உனக்கு தண்ணி கொடுத்துருக்குறாங்க, சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. ஜெயலலிதா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்கீங்க, ஜெயலலிதா உணவு பரிமாறி அனுப்பியிருக்கிறாங்க. விஜய் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்கீங்க, உணவு பரிமாறி அனுப்பியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நிகழுதோ இதே தான் இன்னொரு சக மனிதனுக்கும் நிகழும். அப்போது சக மனிதனை மனிதனாக பாவிக்காத ஒருத்தனால மட்டும்தான் அவனுக்கு நீ சாப்பாடு போட்டிருக்க, நீ எவ்வளோ பெரிய அயோக்கியனா இருப்ப, ஏய் குற்றவாளியாகவே இருந்தாலும் அவனுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவனை கண்ணியத்தோடு நடத்த வேண்டும் அப்படின்றது தான் சட்டம். அப்போ அந்த சட்டத்தின் மீது நம்பிக்கையற்றவர்கள் தான் இப்படியான கேவலமான பேச்சுக்களை எல்லாம் திரித்து சித்தரித்து பேசி கொண்டிருப்பார்கள். அதைத்தான் மோடி செய்து கொண்டிருக்கிறார். ரேபரேலியில் காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தி போட்டியிடுறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய உற்சாக செய்தி. ஏன் அமைதிக்கு வரலை அப்படின்ற கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் கேட்குறாங்க. நீ இருக்கிற சண்டைக்கு நான் ஏன் வரணும்? நீ தைரியமான ஆளாக இருந்தால் நீ வா ரேபரேலிக்கு, நான் ஏன் அங்கே வரணும்? வந்து என்னுடைய குகையில் சந்திச்சுட்டு பாரு அப்படின்றத சொல்கிறாரு. ஸ்மிருதி இரானி உண்மையிலே தைரியம் இருந்திருந்தா ரேபரேலியில் நின்று இருக்கணும்ல. ராகுல் நேற்று போட்டார் நாமினேஷனை. நீ என்ன பண்ணணும்? டக்குன்னு நாமினேஷன் பேப்பரை ரெடி பண்ணி அங்கே போயில நாமினேஷனை தாக்கல் பண்ணியிருக்கணும். பண்ணலையே. அப்போ பயந்து போயிருப்பது நீ தான். அதனால தான் நீ ஒரு கிரவுண்டை கட்டி வச்சுக்கிட்டு வான்னு இழுக்கிற. நீ இழுப்புக்கெல்லாம் நான் வர்றதுக்கு ஆள் கிடையாது. என் பிரச்சனை உனக்கு எனக்குமான தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. இந்த இந்தியாவை காப்பதற்கான பிரச்சனை என்னுடைய பிரச்சனை. அதனால் நான் எங்கே போட்டியிடணும்னு விரும்புகிறேனோ அங்கே நான் போட்டியிடுவேன். உனக்கு விருப்பம் இருந்தால் நீ அங்கே வந்து போட்டியிடுன்னு சொல்லி ராகுல் காந்தி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்கிறது. ஸ்மிருதி இரானி, அமித்ஷா போன்றவர்களுக்கெல்லாம் இவ்வளவு தான். அவங்க இழுப்புக்கெல்லாம் போய் பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீ வாடா, நான் வேலையை பார்த்துக்கிறேன், முடிஞ்சால் நீ இங்கே வா அப்படின்னு சொல்லி இழுத்து விடணும். அப்படி இழுத்து விட்டு ராகுல் காந்தி இந்த தடவை அடிச்சிருக்கிறது வந்து கிளீன் போல்டு. பிஜேபிக்கு சரியான ஆட்டத்தை ஆடத் தொடங்கி இருக்கிறார் ராகுல் காந்தி. தான் எங்கு நின்றால் உறுதியாக வெற்றி பெறுவோமோ, இழுப்புக்கெல்லாம் இழுபடாமல் எங்கு வெற்றி பெறுவோம் என்று அவர் விரும்புகிறாரோ அங்கு வெற்றி பெறுவதற்கு அவர் நிற்கிறார் அப்படின்றது வந்து சரியான செய்தி. இதுதான் சரியான தேர்தல் யுக்தியும் கூட. அதை ராகுல் காந்தி சிறப்பாக இப்போது கையாள தொடங்கி இருக்கிறார். எனக்கு இறுதியாக ஒரு கேள்வி தொடர். சிவில் சமூகத்தில் இருக்கக்கூடிய எளிய மக்கள் மோடி பேசுகிறத பார்த்து, ஏப்பா முஸ்லீம் மேலே இவருக்கு என்னப்பா இவ்வளோ பெரிய வெறுப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முஸ்லீம் தரப்பில் இருக்கக்கூடிய எளிய மனிதர்களை பார்க்கும்போது இவருக்கு ஏன் இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எளிய மனிதராக கேட்குறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இந்த பேச்சினுடைய துவக்கம் ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது. எப்படின்னா, மார்ச் 3ஆம் தேதி ஒரு கூட்டம் போடுறாரு டெல்லியில். அப்போ வந்து விஷன் 2047 பேசுகிறாரு. விக்ஷித் பாரத். ஆமாம், விக்ஷித் பாரத்னு பேசுகிறாரு. நம்ம $30 trillion வேர்ல்டு தேர்ட் எக்கானமி, எல்லாரும் பார்த்து பேசணும் தேர்தல் பிரச்சாரங்கள் அப்படிங்கிறதையும் அந்த அன்னைக்கு அவர் பேசுகிறாரு. பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுது. இதுதான் அவங்களுடைய ப்ராஜெக்ட். அடுத்த 5 வருஷம் ஒர்க்கு. ஒரு பெரிய ஸ்கெட்ச் இவங்க போடுறாங்க. அதாவது 2047 வரைக்கும் நம்ம தான், இதுதான் நம்ம இலக்குன்னு போடுறாங்க. அதுக்கு பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க மார்ச் 15, 16. அதுக்கு பிறகு ஏப்ரல் 5ஆம் தேதி காங்கிரஸ் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ 6ஆம் தேதி பேசுகிறது இது முஸ்லீம் லீக்கோட சதி, இது முஸ்லீம் லீக் அறிக்கைன்னு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் முகல்ஸுங்கிறாரு. அப்புறம் காஷ்மீரில் போய் கறி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து ஒன்றொன்னா அப்படி ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த விஷன் 47 எங்கேயுமே இல்லை. திடீர்னு முஸ்லீம் உள்ளே வர்றாங்க மேனிஃபெஸ்டோக்கு பிறகு, காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோக்கு பிறகு. அப்போ ஏதோ ஒரு வகையில் வெளியே முஸ்லீம்னு பேசினாலும் அவங்களுக்கு உள்ள காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ பிரச்சனையாக இருக்குதான்னு ஒரு கேள்வி. உண்மைதான். காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை காங்கிரஸ் புரிஞ்சுக்கிட்டதை விட இவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கிறாரு. இதை எவ்வளவு வலிமையாக செயல்படுத்த முடியுன்ற அந்த சிந்தனை வந்து மோடி வந்து தூங்க விடாமல் செய்கிறது.
எந்த இடத்துலையாவது மோடி தன்னோட தேர்தல் அறிக்கையை பற்றி பேசியிருக்கிறாரு? இவர் தானே ரிலீஸ் பண்ணார். ஏதாவது ஒரு மேடையில் நான் தேர்தல் அறிக்கையில் இந்த சாதனையெல்லாம் சொல்லியிருக்கேன், இனி அடுத்து இதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன் உங்களுக்கு அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? சொல்லவே மாட்டார். ஏன்னா சொல்கிற அளவுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு வெற்று பத்திரம் தான். ஆனால் காங்கிரஸ் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய வரிகள் ஒன்னொன்னும் பிஜேபி இப்போது செய்து வைத்திருக்கின்ற இந்த அடிப்படையான வேலைகள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் உடைத்து எரிகின்ற வேலை. இந்திய மக்களை வந்து ஒரு உட்டோப்பியாவுக்குள்ள தள்ளுறான். இந்தியா வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு. இன்னும் ஒரு ஏழை வீட்டில் அடுப்பெரிப்பதற்கு சிலிண்டர் இல்லாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சிலிண்டர் வாங்க முடியாத நிலையில் அவன் வைக்கப்பட்டிருக்கிறான். அப்போது அவனால் ஏன் வாங்க முடியல? அவன் வீட்டில் வேற என்ன பொருள்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்றத கணக்கெடுப்பேன்னு ராகுல் சொல்கிறாரு. கணக்கெடுத்ததன் மூலமாக அவர்களுக்கு உரிய விதத்தில் வளங்களை பகிர்ந்தளிப்போம். வளங்களை பகிர்ந்தளிக்கனா ஒன்றும் இல்லைங்க. தமிழ்நாட்டில் எப்படி சிலிண்டர் இல்லாதவங்களுக்குலாம் இலவசமாக கேஸ் சிலிண்டர் அடுப்பு கொடுத்தாங்களோ, சிலிண்டர் கொடுத்தாங்களோ, இந்த மாதிரியான விஷயம்தான். இதை இன்னைக்கு இந்தியா முழுக்க நீ செய்யல, எப்படி செய்கிற அப்படின்றது தான். அப்போது தோராயமான ஒரு மதிப்பீடு தேவை. அதை காங்கிரஸ் செய்ய போகிறேன்னு சொல்லுது. உண்மையை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லுது. ரொம்ப பேசிக் அதுதான். நான் உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்க போகிறேன். டைவர்சிட்டி கமிஷன் போட்டு இந்தியாவினுடைய அதிகாரம் டைவர்சிஃபையாக இருக்குதா அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போகிறேன். இது ஒன்று. ரெண்டாவது, வளங்கள் உரிய முறையில் இந்தியர்களிடம் சமமாக இருக்கிறதா? சமம் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லைங்க, பணக்காரனே இருக்கக்கூடாது, ஏழையே இருக்கக்கூடாது, ஒரு புரட்சியை ஏற்படுத்தி விட முடியும் அப்படிலாம் இல்லை. குறைந்தபட்ச வாழ்வாதாரத்துக்கு தேவையான சம்பாத்தியத்தை கொண்டவர்களாக இந்தியர்கள் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அடிப்படையான எதிர்பார்ப்பு. அதை உறுதிப்படுத்துகிறேன் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போது யாரெல்லாம் எதனாலெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்கன்றதை உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவது, எந்தெந்த சாதிகள் எல்லாம் பிரதிநிதித்துவம் இல்லாமல் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், தாழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத நான் பட்டியல் போட்டு உண்மையை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா மோடி முகத்திரை கிழிந்து தொங்கும். மோடி பேசிக்காகவே வந்து ஒரு பவர் ஹங்கர் உள்ள மனிதர், அதாவது அதிகார வெறி உள்ள நபர். அவரால் அதிகாரம் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நீங்கள் நாளைக்கே வந்து பிஜேபியினுடைய தலைமை முடிவெடுத்து மோடி பிரதமர் வேட்பாளர் இல்லை அப்படின்னு சொல்லுமா அப்படின்னு கேட்டால் இப்போ சொல்லுமான்னு தெரில. ஆனால் அப்படி சொன்னால் மோடியால் இருக்க முடியாது. தான் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் இந்த அதிகாரத்தில் வெறியோடு இருக்க வேண்டும் அப்படின்றது தான் மோடியினுடைய வெறி பிடித்த தன்மை. அந்த வெறியோடு தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த அதிகாரத்தை தன்னிடம் வைத்துக் கொள்வதற்காக, வளங்களை எல்லாம் சூறையாடி அதானிக்கும் தனக்கும் பிரித்து கொள்வதற்காக இவர் நடத்தக்கூடிய நாடகத்தின் ஒரு பகுதி தான் இந்தியாவை வந்து இன்னும் மேலும் மேலும் துண்டாடி கொண்டே இருப்பது. தமிழர்களை துண்டாடுவார். இன்னைக்கு இது இஸ்லாமியரை பற்றி பேசுகிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு இது இஸ்லாமியருக்கு, நாளைக்கு இது வந்து பிராமணர் அல்லாதாருக்கு வரும், நாளை இது வந்து தலித் அல்லாதார் அப்படின்னு பேச வருவாங்க, நாளை ஓபிசி அல்லாதார்னு பேச வருவாங்க. இப்படி நமக்குள்ளேயே வெட்டு போட்டு டெசிமேட் பண்ணுற வேலையை வந்து இவர்கள் செய்ய தொடங்குவார்கள். அதனால்தான் மக்கள் இதில் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். ராகுல் அதை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார். அந்த இந்தியா கூட்டணிக்கு தேவையான ஆதரவை மக்கள் வழங்க வேண்டிய தேவையை இவர் இன்னும் அதிகமாக உணர்த்த தொடங்கி இருக்கிறார். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி.